நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து செராமிக் டைல் இன்ஸ்டால் பண்ணுற பிளானில் இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக வந்து நம்ம வீட்டில் வந்து செராமிக் டைல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் சைட்டில் என்னென்ன விஷயங்கள் பார்க்கணுங்கிறதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். காமனாக நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறப்ப ப்ரீ பிளானாக வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடு கட்டுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் கிச்சன் வரணும், இந்த இடத்துல தான் ஹால் வரணும், இந்த இடத்துல தான் போட்டிக்க வரணுங்கிறது எல்லாமே ப்ரீ பிளானாக பிளான் பண்ணியிருப்போம். நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ பிளானாகவே வந்து நம்ம டேரெக்டாக சைட் விசிட் பண்ணிட்டு இங்கே வந்து என்ன தேவையோ அந்த தேவையை வந்து நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணி கொடுப்போம். நீங்கள் அந்த டிசைனை வந்து அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களோ அதுக்கான 100% ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன டிசைன் பண்ணி கொடுத்தோமோ அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் போயிட்டுருக்கு. இந்த சைட்டில் நாங்கள் என்னென்ன பைப்பு யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன சைஸில் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஷெட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல் டைப்பில் வந்து மஞ்சுகோப் ஸ்டைலில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஷெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து 78x16, இன்னொரு பக்கம் 47x21. இதுதான் சைட்டோட மெஷர்மெண்ட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 6 போஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 அடி ஆழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபூட்டிங் போட்டிருக்கோம். இதே உங்கள் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மண்ணோட ஸ்ட்ரென்த்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபூட்டிங்கோட அளவு வந்து டெப்த்து வந்து மாற்றிக்கலாம். பீம் பார்த்தீங்க அப்படின்னா 6x3 யூஸ் பண்ணியிருக்கோம். ராஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா 4x2 யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பர்லின் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்க அத்தனை பைப்புமே பார்த்தீங்க அப்படின்னா டாடா பிராண்ட் தான் போட்டிருக்கோம். காமனாக ரூஃபோட இன்சுலேஷன் பொறுத்த வரைக்கும் போஸ்ட் நிறுத்திட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம பீம் வந்து டேரெக்டாக அப்ளை பண்ணிடுவாங்க. பட் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா போஸ்ட்டுக்கு வந்து இன்னும் ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கணுங்கிறனால உள்ளே வந்து நம்ம காங்கிரீட் வந்து கொட்டியிருக்கோம். நீங்கள் உள்ளே வந்து தட்டி பார்த்தீங்கனாலே தெரியும், அதோட சவுண்டு கேட்காது. இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் போஸ்ட்டோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலே பீம் அப்ளை பண்ணிட்டு ராஃப்டரோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ராஃப்டருக்கு இன்னொரு ராஃப்டருக்கும் 4.75 அடி கேப் கொடுத்துருக்கோம். பர்லினை பொறுத்த வரைக்கும் பர்லினோட இன்னர் டு இன்னர் வந்து 11.5 இன்ச்சு கேப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ரூஃபிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃபோட ஸ்லோப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் என்ன மெட்டீரியல் சூஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் அந்த மெட்டீரியலுக்கு வந்து எல்லா கம்பெனிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ டிகிரி கொடுக்கணுங்கிறத வந்து டெரைவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு 20 ஃபீட் ஸ்பேனுக்கு வந்து நம்ம ரூஃபிங் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு சென்டர் ஹைட் வந்து 4.66 ஃபீட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த 25 டிகிரி ஸ்லோப் வந்து கிடச்சிரும். நாங்கள் ஒரு 50 ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம் எவ்வளோ ஸ்லோப் கொடுக்கணுங்கிறத நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்ம அந்த டிகிரியை மெயின்டைன் பண்ணுறப்ப தான் வந்து உங்களுக்கு ரூஃபோட லைஃபும் நல்லாயிருக்கும், நல்லா வாட்டர் ஃப்ளோவும் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஓடு போடுறதுக்கு முன்னாடி வந்து ஓடு போட்டுட்டு தான் ஓடு போடுவோம். பூவோடு போடுறதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டைப்பில் ஒர்க் பண்ணலாம். நமக்கு ரூஃபோடையே பூவோடு போட்டுக்கலாம். அதே மாதிரி வந்து ஃபால் சீலிங் மெத்தடில் வேணுனாலும் பூவோடு போட்டுக்கலாம். இல்லை வந்து சென்டரில் வந்து தொட்டிக்கட்டு டைப்லேயும் வந்து நம்ம பூவோடு போட்டுக்கலாம். நம்ம இங்கே வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரூஃபோட வந்து நம்ம பூவோடு போட்டு அதுக்கு மேலே ஓடு போடுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக வந்து நம்ம இப்போ வந்து புதுசாக வீடு கட்டுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து ரூஃபுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ரூஃபிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம பழைய வீட்டில் வந்து நம்ம கன்சல்ட் பண்ணியிருக்கோம், ரூஃப் போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நம்ம சன்சைட் மேலே உட்கார வச்சு தான் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம அடிஷனல் இன்னும் நம்ம சிவில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை அப்படின்னா நம்ம புதுசாக வீடு கட்டுறப்ப நம்ம ப்ரீ பிளானாக பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மிஸ்டேக் இல்லாமல் நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூஃபில் வந்து உங்களுக்கு எங்கெங்கே ஃபேன் வேணும், எங்கெங்கே லைட் வேணும், ப்ளஸ் ஊஞ்சல் வேணும்னா இது எல்லாமே நீங்கள் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி முன்னாடியே அதுக்கான செட்டப்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த சைட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற சைட்டு. இப்போ நம்ம இங்கே வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டான சைட்டுக்கு வந்திருக்கோம். இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா 6 போஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 6x3 பீம் யூஸ் பண்ணி மேலே வந்து 4x2 தான் ராஃப்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் நம்ம வந்து அங்கே வந்து கொடுத்துருக்கிற பூவோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூஃபில் கொடுத்துருவோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா தொட்டிக்கட்டு ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து இதில் வெட்டுக்கை மெத்தடில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வெட்டுக்கைங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து உட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதையே வந்து இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஸ்டீலில் வந்து அதே மாதிரி டிசைன் பண்ணி உங்களுக்கு பக்காவாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா பெயிண்டிங். நம்ம மேக்ஸிமம் வந்து ஒர்க் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா எம்எஸ் ஸ்டீல் பைப்பை வச்சு தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ வந்து அந்த எம்எஸ் பைப்பை வந்து கரோஷன்லேருந்து சேஃப்கார்ட் பண்ணுறது பெயிண்ட் தான். ஸோ அப்படி நம்ம கொடுக்குற பெயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா குவாலிட்டியான பெயிண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணோம். அப்போ தான் வந்து மெட்டீரியலோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வந்து செராமிக் டைல் இன்ஸ்டாலேஷனில் நம்ம செராமிக் டைல்லாம் லே பண்ணதுக்கப்புறம் ரிட்ஜ் கொடுப்போம். அந்த ரிட்ஜ் வந்து சேம் அலைன்மெண்ட்டில் லே பண்ணணும். அதே மாதிரி நம்ம சைடில் வந்து சிமெண்ட் பேக்கிங் பண்ணுவோம். அந்த சிமெண்ட் பேக்கிங்கும் ப்ராப்பராக கொடுத்துட்டு நம்ம என்ன கலரில் வந்து ஓடு லே பண்ணியிருக்கிறோமோ சேம் கலரில் வந்து நம்ம அந்த சிமெண்ட்டுக்கு கலர் கொடுக்குறப்ப உங்களுக்கு அந்த சிமெண்ட் பேக் பண்ணனதே வெளியே தெரியாது. அந்தளவுக்கு நீட்டாக நம்ம ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம ஷெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெயின் வாட்டர் வந்து கலெக்ட் பண்ணுற ரெயின் வாட்டர் கட்டர்ஸ் வேணும்னாலும் இல்லை அப்படின்னா நம்ம ரூஃபை டெக்கரேட் பண்ணக்கூடிய தோரணங்கிற தூமானம் இந்த முகப்பை இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னாலும் முன்னாடியே வந்து நீங்கள் ப்ரீ பிளானாக இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரூஃபை டிசைன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நம்ம ரூஃபுக்கு கீழே கொடுக்கக்கூடிய பூவோடு பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட நிறையா மாடல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அப்படி கொடுக்கக்கூடிய பூவோடு பார்த்திங்க அப்படின்னா சேம் கலரில் இருக்காதுங்க. ஏன்னா வந்து நேச்சுரல் கிளேலேருந்து தயாரிக்கிறனால உங்களுக்கு சின்ன சின்ன கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ வந்து நம்ம கீழே வந்து பெயிண்ட் பண்ணி கொடுக்குறப்ப எல்லா ஓடும் சேம் கலரில் கிடச்சிரும். நீங்கள் வந்து புதுசாக கட்டிகிட்டு இருக்க வீட்டில் வந்து ரூஃப் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஸ்ட்ரக்சரல் ஒர்க் முன்னாடியே முடிச்சிருங்க. நம்ம வந்து பெயிண்டிங் ஒர்க்கு ப்ளஸ் வந்து சிவில் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஓடு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஓடு போட்டதுக்கப்புறம் நீங்கள் சிவில் ஒர்க்கோ இல்லை பெயிண்டிங் ஒர்க்கோ பண்ணிங்க அப்படின்னா சிமெண்ட்டு ப்ளஸ் இது பெயிண்டிங் வந்து நம்ம ஓட்டில் விழுந்தது அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ரூஃபோட லுக்கும் வந்து ஸ்பாயில் ஆயிடும். இந்த வீடியோவில் செராமிக் டைல் பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு செராமிக் டைல்ஸில் ஏதாவது டவுட் இருந்ததுனாலோ இல்லை உங்களுக்கு செராமிக் டைல் தேவைப்பட்டதுனாலோ ஸ்க்ரீனில் தெரியிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.